ரித்திகாவுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு வழியா ரிவீல் பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஃபெராய்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடினோஃபைசஸ் அப்படின்ற ஒரு நோயும் இருந்திருக்கு. இது எதனாலனா, உள்ள கட்டி மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து மலக்குடல் பகுதிய வந்துட்டு அடைக்கிற மாதிரியான சூழ்நிழல் வந்தனால தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. 1 மணி நேரத்துலருந்து 1 1/2 மணி நேரம் டாக்டர் சொல்லி 3 மணி நேரம் வரைக்கும் போராடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனா இவங்க 14 மணி நேரம், 16 மணி நேரம்னு பிசினஸு, ஷார்ட்டு அது இதுன்னு எப்ப பாரு அலைஞ்சுட்டே இருந்திருக்காங்க. வொர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸுக்கு போயிட்டுமே 3 மந்த்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் எதுவுமே வரல. கடவுள் என்னடா பண்றாருன்னு புரியாம அவங்க பயந்துகிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஹவுஸ விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்க்கும்போது, எதுவுமே இல்ல, நார்மலா இருக்க மாதிரி தான் இருந்திருக்கு. திடீர்னு 10 நாள் கன்டினியூஸா ரத்தப்போக்கு போனனால அப்படியே அவங்களுக்கு லோ பிபி வந்திருக்கு. சரி, இந்த லோ பிபி அதோட முடிஞ்சிருதான்னு கேட்டா, அதுலருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு, அடுத்த கட்ட நோய் மாதிரி அவங்களுக்கு கட்டி இதெல்லாம் இருந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. 10, 15 டாக்டர் கிட்ட காட்டியிருக்காங்க. யாருமே பெருசா சொல்லல. அப்புறம் பெண்களுக்கான நிபுணர் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட போய் காட்டியிருக்காங்க. இவங்க 30 வயசு தொடக்கூடிய நிலைமையில இருக்காங்க. ஆனா 40 வயசுல வரக்கூடிய இந்த ப்ராப்ளம் சீக்கிரமே வந்துட்ட மாதிரியும், எப்படியோ கடவுள் இவங்க சொன்னனாலவோ என்னமோ ஹாஸ்பிட்டல்ல செக்கப் பண்ணிட்டு சர்ஜரி முடிஞ்ச மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்துல நம்ம எந்த மூலையில இருந்தாலும், எவ்வளோ பெரிய புகழ்ல இருந்தாலும், மக்கள் ரொம்ப முக்கியமானவங்க. மக்கள் தான் நமக்காக எல்லாமே பண்றாங்கன்றதுல பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதையும் தாண்டி சொல்லணும்னா, இப்ப ஸ்ருதிகா அவர்களுடைய அந்த குணாதிசயம், கேரக்டர் இதெல்லாம் வந்துட்டு, மத்தவங்க கிட்ட வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பேசுறதா இருக்கட்டும், பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், தனக்குன்னு ஒரு அடையாளத்த உருவாக்கி வச்சிருக்கவங்க. ஸோ, அவங்களுடைய அந்த இயல்புலருந்து இங்க நடக்கிற எல்லா விஷயங்களுமே புதுசாவும், வித்தியாசமாவும் இருக்கு. ஸோ, இப்போ அவங்க முடியாம இருக்காங்க, குணமாயிட்டு வந்துட்டே இருக்காங்க போல. ஏன்னா, ஹாஸ்பிட்டல் வீடியோஸ் வைரல் ஆனதுக்கு அப்புறமா என்னாச்சு, என்னாச்சுன்ற கேள்விகளுக்கு அவங்க தரப்புல இருந்தே பதில்கள் வந்திருக்கு. அதாவது அவங்க வந்து சீரியஸா இருந்திருக்காங்க. சர்ஜரி பண்ணியிருந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்தது போக, இப்ப நார்மலா மாறியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ ஸ்ருதிகா அவர்கள் குணமாயிருவாங்கன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோவ நம்ம முடிச்சிடலாம். நீங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க.